ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான மேகி நூடுல்ஸ் எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்களாம் காயங்களாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மேகி நூடுல்ஸ் செய்யறதுக்காக கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுருக்குங்க. கேரட்டு, பீன்ஸு, வெங்காயம், பூண்டு, ஒரு பச்சை மிளகாய் எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்குங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு 6 டீஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சுடணுமே கட் பண்ணி வச்சுருக்க பூண்டை ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே நான் காரத்துக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் எடுத்துருக்கேங்க. இது கூடவே கட் பண்ணி வச்ச ஒரே ஒரு பெரிய வெங்காயம் அதுவும் போட்டுக்கலாம். ஒரு கரண்டி வச்சு வதக்கி வச்சுருங்க. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு காயெல்லாம் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க காய் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இப்போ கரண்டி வச்சு வதக்கியாச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க காயை எடுத்து போட்டுக்கலாம். நம்ம இப்போ நான் எல்லா கேரட்டுமே போட்டாச்சுங்க. ஒரு கரண்டி வச்சு நல்லா வதக்கி வச்சுருங்க. இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. காய் வேகிற அளவுக்கு மட்டுமே கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதுங்க. கொஞ்சமாக சால்ட்டு, கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. திரும்பவும் கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. காய் ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கி வச்சுருங்க. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 பேக்கெட் நூடுல்ஸ் எடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா 1.25 சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்குங்க. இப்போ 2 பேக்கெட் எடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம கட் பண்ணிவிட்டு இதில் உள்ள மசாலா மட்டும் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கரண்டி வச்சு திரும்பவும் கலக்கி வச்சுருங்க. உப்பு பார்த்தீங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு தாங்க ஆட் பண்ணணும், அதிகமாக உப்பு ஆட் பண்ணிடாதீங்க. இப்போ கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். கொதி வரும்போது எடுத்து பாருங்கள் காய் வெந்துடுச்சா இல்லையான்னு சொல்லிட்டு. ஒரு 5 நிமிஷம் போல் இப்படியே கொதிக்க விடுங்க. ஹை ஸ்பீடில் கேஸ்லாம் வச்சுக்கோங்க. இப்போ காய் நல்லா வெந்திருக்கு, 3/4 வாசி வெந்துடுச்சுங்க. இப்போ நம்ம 2 பேக்கெட் நூடுல்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். காய் பார்த்திங்கன்னா 3/4 வாசி வெந்தால் போதுங்க. 1/4 வாசி நூடுல்ஸ்குள்ளே வெந்தால் சரியாக போயிடும். இப்போ நான் 2 பேக்கெட் நூடுல்ஸும் ஆட் பண்ணிவிட்டுங்க. ஒரு கரண்டி வச்சு ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூட பார்த்தீங்கன்னா இந்த நூடுல்ஸ் கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் எதுவுமே சேர்க்காதீங்க. வெறும் பூண்டு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க. திரும்பவும் கரண்டி வச்சு நல்லா வதக்கி வச்சுருங்க நூடுல்ஸை. நூடுல்ஸ் பார்த்தீங்கன்னா உடையாமல் லைட்டாக எடுத்து விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் போல் கொஞ்சம் சிம்மிலே வச்சு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க. நூடுல்ஸ்லாம் வேகணும். கரெக்டாக நூடுல்ஸ் ஃபுல்லாக வெந்ததான் குழந்தைங்க சாப்பிட்டாலும் வயிறு வலி இல்லாமல் இருக்கும். இப்போ பாருங்கள் நூடுல்ஸ் நல்லா வந்துட்டு வருது. ஒரு 8 நிமிஷம் போல் கொதிக்கிற டைம்லேருந்து ஒரு 8 நிமிஷம் போல் நீங்கள் நூடுல்ஸை வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நூடுல்ஸ் வெந்துடுச்சு. நான் கேஸ் ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணிடுறேங்க. காயும் வெந்துடுச்சு, நூடுல்ஸும் வெந்துடுச்சு. நீங்களே பாருங்கள். நூடுல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உடையாமல் நீள நீளமாக வெந்திருக்குங்க. சாப்பிட்ற குழந்தையும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க நீள நீளமாக நூடுல்ஸ் இருந்தால். இப்போ நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு, ஒரு ஓரம் வச்சிடலாம். கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் ஆயில் தாங்க போட போகிறேன். ஒரு சின்ன தவா வச்சுக்கிட்டு 1 டீஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றியாச்சுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுமே இது கூடவே ஒரே ஒரு முட்டை மட்டும் உடச்சி ஊற்றிக்க போகிறேன்.
நீங்கள் உங்கள் வீட்டில் நூடுல்ஸ் எப்போ செஞ்சாலும் சரிங்க, இந்த மாதிரி சைட் டிஷ்ஷாக ஒரு ஆம்லேட்டோ இல்லை ஆஃப் ஆயிலும் ஏதாச்சும் ஒரு குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நான் சாம்பார் வச்சு தாங்க சாப்பிட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதாங்க, முட்டை உடச்சி ஊற்றியாச்சு. மஞ்சள் முட்டையும் உடையாமல் வச்சாச்சு. இது மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உப்பும் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நூடுல்ஸும் ஆம்லேட்டும் கொஞ்சமாக ஏதாச்சும் உங்கள் வீட்டில் இருக்கிற சாம்பார் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது மேலால் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம திருப்பி போட வேண்டாம். வேணும்னா திருப்பி போட்டுக்கலாம், இல்லை வேணும்னா கூட அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். நான் திருப்பி போட போகிறது கிடையாது, இப்படியே எடுத்து வச்சு சாப்பிட போகிறோம். அவ்வளோதாங்க, ஆம்லேட்டும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இப்போ நூடுல்ஸும் இந்த ஆஃப் ஆயிலும் கொஞ்சம் சாம்பார் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம் வாங்க நம்ம நூடுல்ஸு. இது மேலால் முட்டை எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நூடுல்ஸ் செஞ்சு ஒரு முட்டை செஞ்சு வீட்டில் என்ன சாம்பார் இருக்கோ அதை ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேறு ஒரு வீடியோவில்.